Hi friends, welcome to my channel. பேசி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால இன்னைக்கு நான் வந்து இந்த டிஷ் வந்து நான் பேசி வீடியோ எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பேசி வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். எப்பவுமே நீங்கள் வந்து பிராய்லர் கோழி செஞ்சீங்க அப்படின்னா அந்த சிக்கன் வந்து நம்ம வேக வைக்கவே தேவையில்லை, டேரெக்டாக எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். பட் நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் நீங்கள் குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் கண்டிப்பாக நீங்கள் வேக வச்சு தான் செய்யணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் செரிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் இது வந்து நம்ம டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா வேகாது, ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிராய்லர் சிக்கன் மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே பிள்ளைங்களாம் சாப்பிட்டா நல்லா சீக்கிரமாக செரிச்சிரும். அதனால் இது வந்து நல்லா நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வேக வைக்கிறதுக்கு வந்து நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. எப்பவுமே வந்து நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எந்த ஒரு குழம்பு செஞ்சாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து பெப்பர் எடுத்துக்கிட்டேன். மிச்சம் எல்லா மசாலாவும் வந்து நான் 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஃபென்னல் பவுடர், அதாவது சோம்பு தூள் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர். நான் சீரக பொடியும் எடுத்திருக்கேன், சோம்பு பொடியும் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு வாணலில் நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி போட்டு செய்யாமல் இந்த மாதிரி கடலெண்ணெய் அல்லது ரீஃபண்ட் ஆயில் போட்டு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு பே லீஃப், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இது வெடித்ததும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 காஞ்ச மிளகா. இது நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அந்த ரொம்ப கொஞ்சம் கருகி ஸ்மெல் வேறு மாதிரி ஆயிரும். அதனால நான் வெங்காயத்தை மேலே போட்டுக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிட்ட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வெங்காயம் அந்த ப்ரௌன் ஆகிற அளவுக்குலாம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் போட்டுற வேண்டியதுதான். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேணாம். வேக வச்ச சிக்கன் இப்போ போட்டுடலாம். இது வந்து நான் வேக வைக்கும் போதே நான் இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் இதெல்லாம் போட்டு மசாலா எல்லாம் கிண்டினக்கப்புறம் உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேணாம்.
சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். நம்மளோட நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லிலாம் போட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த மசாலா ட்ரைனஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலை, உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் பெப்பர் வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனை வேக வச்சிட்டோம், நல்லாவே வந்து மசாலாலாம் போட்டு உப்பு போட்டு சிக்கனில் நம்ம வேக வச்சிட்டனால இப்போ வந்து நம்மளுக்கு டைம் எடுக்காது. ஏன்னா சிக்கன் அப்பயே வெந்துருச்சு அப்படின்றனால இப்போ ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுட்டு இறக்கிட்டா போதும். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளேட்டில் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது நீங்கள் வந்து நாட்டுக்கோழியில் தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக ப்ராய்லர் கோழி வாங்கினாலுமே அந்த சிக்கன்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சிக்கனுக்கு மட்டும் கிடையாது, இதே ஸ்டைல் தான் மட்டனுக்கும். இதே மாதிரி வேக வச்சு நீங்கள் வந்து மட்டன்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலாம். மறக்காமல் இதை செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.